ஹாய் சிஏ பிளட்ஸ், நான் உங்கள் கிறிஸ்டோபர் ஜெனி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜப்னாவில் நம்ம வீட்டை தான் இருக்கோம். இப்போ நம்ம லாங் யாரை கட் பண்ண போகிறோம் சிஏ பிளட்ஸ். சொல்லவே அவ்வளோ வருத்தம் இல்லை, ஏன் எதுக்கு அப்படின்றத வீடியோ முடித்து சொல்கிறேன். இப்போ சலூனில் போய் கண்டினியூ பண்ணுறேன். சிஏ பிளட்ஸ் சலூனுக்கு வந்தாச்சு, நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணுறோம். இந்த உணவு தான் நான் கொடுக்குறது. நீ ப்ரோ மேக்கப் போட்டு காதை ரொம்ப கதைக்காது உண்டு ரொம்ப கதைக்காது உண்டு என்னடா புந்தாவனே பஸ் ஃபோன் அடிக்குது. சிஏ பிளட்ஸ் எதுக்காக இந்த டப்பிங் அப்படின்னா, நம்ம சலூனுக்கு போன நேரத்தில் அண்ணாவுடைய கடையில் வந்து மூவி போட்டிருந்தாங்க. நம்ம மைக் வேறு எடுத்துகிட்டு போகல, அதனாலே ஃபோனில் இருக்கிற மைக்கில் தான் நார்மலாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஃபோனில் இருக்கிற மைக்குனாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாய்ஸ் வந்து அவ்வளோவா கேட்கும். நாய்ஸ் கேட்டால் பரவாயில்ல, நாய்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இது வந்து மூவியோட நாய்ஸ். சிஏ பிளட்ஸ் நமக்கு காப்பிரைட் அடிக்கிறவங்க எங்கன்னு பார்த்து இது நம்மளோட சவுண்டை தூக்கிட்டான் அப்படின்னு அடிச்சிருவாங்க. ஸோ அதாலேயே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நம்ம வந்து டப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிஏ பிளட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். தம்ப்நெயிலை பார்த்தோன்னே யோசிச்சுருப்பீங்க, முடி வெட்டுறதெல்லாம் ஒரு உலோக்கா அப்படின்னு. முடி வெட்டுறது உலோக்கில் தான், ஆனால் லாங் ஹேர் வளர்க்குறது வந்து கண்டிப்பாக உலோக்கு தான். ஏன்னா லாங் ஹேர் வளர்க்குறது வந்து எல்லாரோட வீட்லேயுமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சில பேரோட வீட்டில் எப்படியோ தெரியல, ஆனால் நம்ம வீட்டில் அனுமதியே தரலை. ஆனால் நாம் எப்படி கேட்டுக்கிறீங்கன்னா, யார் அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு ஒரு விடயம் வளர்க்கணுன்னு தோணுதா வளர்த்துடுவோம். ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரு லைஃப். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சால் அது நான் செய்ய மாட்டேன். லாங் ஹேர் வளர்க்குறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்குற எவ்வளோ பேர், எவ்வளோ கடவுள் வந்து லாங் ஹேர் வச்சுருக்காங்க. நம்ம கடவுளோடெல்லாம் அப்படி பேசுவோன்னா, ஆனால் லாங் ஹேர் வளர்க்குறது வந்து தப்பு இல்லை. அதனாலே நம்ம ஆசைக்கு ஒரு தடவை நம்ம முடி வளர்த்துருந்தோம். லாங் ஹேர் வளர்க்குற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு அனுபவப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா கூட சமாளிச்சிடலாம், ஆனால் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பார்க்குறவங்க இருக்காங்க தானே, அவங்க வந்துக்கிட்டு என்ன உன் பையன் இப்படி முடி வளர்க்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் பூஜை தான். சிஏ பிளட்ஸ் ஒரே பேஜ் தான். சிஏ பிளட்ஸ் இந்த ஒரிஜினல் வீடியோவில் ஒரு சவுண்ட் வரும் பாருங்கள். ஐயோ பிளட்டோட முடியெல்லாம் வெட்டுறாங்களே அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானா, அது வேறு யாரும் இல்லை, வீடியோ எடுக்கிற நம்ம அண்ணா தான். நம்ம அண்ணா மாதிரியே ஒரு கேட்டகரி இருப்பாங்க. எப்படின்னா, நம்ம வளர்க்கும் போது இது என்னடா முடிய எப்படி வளர்த்துருக்குற, கொஞ்சம் வெட்டுன்னு சொல்லுவாங்க. சரி நம்ம வெட்டிட்டு போகிறோமா, உனக்கு வந்து முதல் இருந்த அந்த லாங் ஹேர் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டாலே அவங்கள புட்டிச்சு குத்தணும் போல இருக்கும். சிஏ பிளட்ஸ் சில பேர் மத்தியில் நம்ம ஒரு லாங் ஹேர் வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம வளர்க்குறது கஷ்டம்னா அதை வெட்டுறது வந்து கண்டிப்பாக வ்ளாக் பண்ணி தானே ஆகணும். அதனாலே வந்து இந்த வீடியோ வ்ளாக்காக போட்டு நம்ம முடி கட் பண்ணுறதை நான் ஆயிடுச்சேன். ஆனால் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கிற அடுத்த ட்விஸ்ட். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா அதே ஸ்டைலில் தான் நம்ம முடி கட் பண்ண போகிறோம். ஆனால் அதில் வந்து டை பண்ணியிருக்க மாட்டாங்க, நாம் வந்து டை பண்ண போகிறோம். நான் டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சம்டைம் யோசிக்கலாம், என்னடா இவன் ரவுடி மாதிரி பண்ணுறானே அப்படின்னு. பொதுவாக நான் எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னா, நம்மளுடைய ஆடையை பார்த்தோ அல்லது முடியை பார்த்தோ ஸ்டைலை பார்த்தோ இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்லை உங்கள் ஆயா உட்கார வச்சு ஜட போடு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. புத்தகத்துடைய மட்டையை வச்சு புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. என்னோட நெருக்கும் பழகிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு. அவங்க நான் என்ன பண்ணிட்டு போனாலும் ஸ்டைல், அதாவது நான் என்ன ஸ்டைல் போட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு. அதனாலே எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சிஏ பிளட்ஸ் டை அடிக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை பர்சனலாக. பட் தெரியும் தானே, நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம சொந்தக்காரங்க குழம்புவாங்க. ஆனால் நம்ம ரிலேஷனோட கதையோ இல்லை மற்றவங்க யாரோட பேச்சையுமே கேட்க மாட்டோம். நீ ஆயிரு, அது மாதிரி நானாக இருக்கிறேன், அதுதான் முக்கியம். சிஏ பிளட்ஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே அண்ணா வந்து நமக்கு அந்த 3 கோடை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருது கடைசியாக நம்ம ஸ்டைல் அப்படின்னு. நல்லா இருக்கா? இந்த வயசு போனால் வேறு இப்போ ஆடுறது. இப்போ நம்ம முடி வெட்டியாச்சு, இப்போ நம்ம வந்து டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான், தொப்பியை போட்டாச்சு. நாம தான் எல்லாமே. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட்டு போயாச்சு. சும்மா நம்ம தான் இங்க இருந்து போவேன், பாத்துருக்கேன் நானு, சைடுல வருவேன். அவ்வளோதான். சிஏ பிளட்ஸ் அண்ணா வந்து டை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து டை எல்லாம் கிளக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம பூஜை ஆரம்பிச்சிட்டோம். பார்ப்போம் சிஏ பிளட்ஸ் ஃபைனலாக லுக் எப்படி வருதுன்னு.
பிடிக்காட்டி மஞ்சள் இதாக அடிச்சோ பாருங்க ஒரு அப்படி கீழே போலாங்கிறத பாரம் எலும்பா வீட்டு உள்ளே வந்தாச்சு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அண்ணா வந்து துளைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இனிமேல் எல்லாம் துளைச்சி காய்ஞ்சதுக்கப்புறமா கலாட்டி பார்த்துட வேண்டியதான் என்ன மாதிரி நம்ம ஸ்டைல் வருதுன்னு பார்ப்போம். கீட்டரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம். ஃபைனலாக டைவர்க்கெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறமா கீட்டரை பிடிச்சிட்டு பார்க்க வேண்டியதான் நம்ம ஸ்டைலில். ஓகே, சிஏ பிளட்ஸ் நீங்கள் பார்க்குற இவ்வளவுமே என்னுடைய தனி ஒரு ஆளுடைய முடி தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். சிஏ பிளட்ஸ் இதுதான் நம்ம ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஸ்டைல் செட் ஆகுதா இல்லை பழைய லாங் ஹேர் செட் ஆகுதா அப்படின்றத சொல்லிடுங்க. இந்த ஸ்டைல் வந்து எனக்கு அவ்வளவா பிடிச்ச மாதிரி தோணலை, பட் பரவாயில்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரோ வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லி சிஏ பிளட்ஸ் நம்ம வந்து தலைமுடி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாமே வந்து சலூனில் போய் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அது ஏன் அப்படின்னா நான் கால் பண்ணி கொஞ்சம் நிமிஷத்துலேயே பிளட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனை காக்க வைக்கிறது சரியில்லை தானே அப்படின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காய்ச்சிட்டு போயிருந்தேன். முக்கியமாக நான் லாங் ஹேர் வளர்த்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்த லாங் ஹேர் மேலே ஒரு லவ். எப்படின்னா இந்த மூவிஸ்லாம் ஒரு பன் ஒன்று போட்டுக்கிட்டு வரும்போது அப்படி இருக்கா நாமளும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. நாம் இப்போ நமக்கு இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இருந்த லாங் ஹேர் வந்து பன் போடுற அளவுக்கு தாராளமாக காணும். கொஞ்ச நாள் போட்டுன்னு தெரிஞ்சோம். ஆனால் எந்த வீடியோலையுமே வந்து நான் பன் போட்டுருக்க மாட்டேன். சரி, நம்ம ஆசைக்கு தான் கொஞ்ச நாளைக்கு பன் போட்டுட்டோமே, இதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்டைல் மாற்றுவோம் அப்படின்னு தான் இப்போது இந்த ஸ்டைலுக்கு வந்தோம். ஃபோட்டோ காட்டி தான் அண்ணா வெட்ட சொன்னோம். அண்ணாவும் ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே வெட்டினார். ஆனால் என்னென்னா ஃபோட்டோவில் இருந்தது நம்ம மோதுக்கு வடிவாக செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. முக்கியமாக நம்மளுடைய லாங் ஹேரை வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்டுக்காக வெட்டி கொடுப்போம் அப்படின்னு இருந்தோம். ஸ்ரீலங்காவில் எங்கேயோ ஒரு இடம் இருக்குன்னாங்க, அதுக்காக வெட்டி கொடுக்குறதுக்கான இடம். பட் அதுக்கப்புறம் நம்ம அம்மா ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாம் எப்படி இந்த லாங் ஹேர் எல்லாம் வெட்டி மொட்டையாக இருக்க போறியா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த முறை தான் வெட்டலை. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு தடவை ஃபுல்லாக முட்டை அடித்து திரும்ப லாங் ஹேர் வளர்த்து கண்டிப்பாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுப்போம். டை இன்னும் அடிச்சிங்களே அப்படின்னா அது ஒரு பெரிய கதை சிஏ பிளட்ஸ். என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் டையாக அண்ணா சொல்லியிருந்தோம், இந்த மேலே இடைக்கிற தெரிகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அவர் இந்த கெப்பெல்லாம் போட்டு அழகாக பண்ணினார். அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு தலையை கழுவி பார்த்தா அந்த எந்த டையுமே நம்ம முடியல ஒட்டலை சிஏ பிளட்ஸ். அதுதான் ஒட்டலை அப்படின்னா அடுத்ததாக வந்து ஒரு ரெட் கலர் டை ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம். அதையும் அதே மாதிரி கெப்பெல்லாம் போட்டு அதே மாதிரி அடித்து ½ hour கழித்து தலை கழுவி பார்த்தா அதுவும் ஓட்டலை. ஆனால் அந்த பிங்க் கலர் டை வந்து இந்த சூரிய ஒளி படுற இடத்துல எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஷாடியாக ஷைனிங் பண்ணுற மாதிரி இருக்கான். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அந்த டை ஒட்டவே மாட்டேங்குது நம்ம தலையில். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கட்டாயமாக சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு லாங் ஹேர் நல்லா இருக்குமா அல்லது இந்த மாதிரி இந்த ஹேர் நல்லா இருக்குமான்னு சொல்லிடுங்க. பாய்.